ஆள் போல் தழைத்து தமிழ்நாட்டையும் தமிழினத்தையும் முன்னேற்றிட அல்லும் பகலும் உழைத்து வேல் போல் பாய்ந்து எதிரிகள் படையை தோற்கடிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் வீரர்கள், பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வளர்த்தெடுத்த எனது அருமை உடன்பிறப்புகள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வரலாறு காணாத வெற்றியையும் நாம் பார்த்திருக்கிறோம், மிக மோசமான தோல்வியையும் சந்திச்சிருக்கிறோம். பெற்ற வெற்றிகளால் நாம் தலைகணமும் கொண்டதல்ல, அடைந்த தோல்விகளால் சோர்வடைந்து முடங்கியதும் இல்லை. ஒவ்வொரு முறையும் எழுச்சி பெற்று முன்பை விட வீரியமாக கழகம் செயல்படுவதற்கு அடிப்படையாக இருப்பது உங்களை போன்ற உடன்பிறப்புகள் தான். தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் மாபெரும் வெற்றியை தேடி தந்து தமிழ் மண்ணில் பிற்போக்குத்தனங்களையும் வெறுப்பையும் பேசக்கூடிய மக்கள் விரோத சக்திகளுக்கும் அவருடைய கைப்பாவைகளுக்கும் இடமில்லைன்னு இந்த தேர்தலில் நாம் நிரூபிச்சிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு கிடைத்தது என்பது நாம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிற நேரத்தில் வந்த தேர்தல். நம்மளோட ஆட்சி பற்றிய மக்களின் தீர்ப்பா கருதப்பட்ட முக்கியமான தேர்தல். அதில் பெரு வெற்றியை பெற்று தந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்ககிட்ட கேட்டுக்க விரும்புறது, இன்னும் ஓராண்டில் பொது தேர்தலை சந்திக்க போகிறோம். பொது தேர்தல் களத்தில் நம்முடைய எதிர்கட்சிகள்லாம் நம்ம கிட்ட இருந்து வெற்றியை பறிப்பதற்காக எவ்வளவோ வேண்டுமானாலும் தரந்தாழ்ந்து பேசுவாங்க. ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவோட சதித்திட்டங்களுக்கு முதன்மை தடையாக இருக்கிறது தமிழ்நாடும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால பல்வேறு கோணங்களில் பல்வேறு வடிவங்களில் எதிரிகளை உருவாக்குவாங்க, நாடகங்கள் நடத்துவாங்க. இந்த மாதிரியான நாடகங்கள் எல்லாம் நாம் 75 ஆண்டுகளா ஏன் அதுக்கு முன்னாடியிலிருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் நாம. அதனால எங்கே என்ன திட்டம் போட்டாலும் அதை முறியடிக்கிறதுக்கான வலிமை நம்மகிட்ட இருக்கு. அந்த வலிமை தான் நீங்க. உங்களை மாதிரி உழைக்கிற கோடிக்கணக்கான உடன்பிறப்புகள், நம்ம மேல நம்பிக்கை வச்சு வாக்களிக்கிற தமிழ்நாட்டு மக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொள்கை, உழைப்பு, சாதனை ஆகியவற்றை நம்புறேன். அதுக்கு நேர்மையாகவும் தடமாறாமலும் இருக்கிறதுனால தான் மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அந்த மக்களை காக்க இந்த தமிழ்நாட்டை தொடர்ந்து முன்னேற்ற 2026 களம் காண்போம். உங்கள் உழைப்பை கொடுங்கள், வரலாறு காணாத வெற்றியை காண்போம்.